பீன்ஸ் அரிஞ்சு நல்லா பொடிசாக அரிஞ்சு வச்சுட்டேன். அழைச்சிட்டு வெங்காயம் 2 பல்லாரி வெங்காயம் குட்டி குட்டி வெங்காயம் 2 அரிஞ்சுக்கிட்டேன். 2 பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுருக்கிறேன். ஒரு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கிறேன். பாருங்கள், அதுக்கு மசாலா பொடி இது என்னென்னா நூடுல்ஸ் செய்ய போகிறேன். பாருங்கள், நூடுல்ஸு செய்ய போகிறேன், தாளிக்க போகிறேன். இதெல்லாம் பாருங்கள், தண்ணி கொதிக்கிற தண்ணியில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்து கொட்டி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி இப்போ உதிரியாக வந்துட்டு பிற்பாடு அப்புறமா என்ன பண்ணுவோம், நம்ம கடுகு போட்டேன். இப்போ பச்சை மிளகாய் போட்டுறோம் பாருங்கள், சரிதா? இப்போ வெங்காயம் அது கூட வெங்காயம் போடுறேன். நல்லா இது பண்ணுங்கள். நல்லா வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வதங்க பார்த்து காய் எடுத்து போட்டு அதை வதக்குறாங்க. இது கூட பீன்ஸு கொட்டிக்கலாங்க. பீன்ஸு கொட்டிட்டு நல்லா அழைச்சி வச்சு தான் அரிஞ்சு வச்சுருக்கிறேன். பொடியை அந்த மாதிரி அரிஞ்சிட்டு கொட்டிட்டு இதை நல்லா வதக்கிடணும். நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கணும். காய் கொஞ்சம் வெந்த பார்த்து அப்புறமா பொடியை போடணும். பாருங்கள், அதுக்கு தேவையான உப்பு நான் கையால் எடுத்து போடுறேன். உங்களுக்கு ஸ்பூன் வேணும்னா ஸ்பூனால் கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு எதால் அளவாக போட்டுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவு போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த காய் வேகிறதுக்கோசரம் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்குவேன். அது வெந்த பார்த்து அப்புறமா நூடுல்ஸை போட்டு கிண்டிக்கலாம். பாருங்கள், காய்க்கு நிறம் மாறிடுச்சு, காய் வெந்துடுச்சு. இப்போ இந்த பொடியை போட்டுக்கணும். இந்த பொடி இதெல்லாம் போட்டு பொடியெல்லாம் இதில் போட்டோம்னா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், இவ்வளோ அழகாக மிக்ஸ் பண்ணிட்டுனா பாருங்கள், இதில் எடுத்து இதை இப்படி கொட்டிக்கணும். நீங்கள் நல்லா ஃபஸ்ட்டே கொஞ்சம் தட்டில் எண்ணெய் தடவி வச்சுட்டிங்கன்னா அழகாக வரும். இதை இப்படி கையால் இப்படி உடச்சி விட்டுக்கலாம். இப்படி உடச்சி விட்டு கிண்டணும். இப்படி இந்த மாதிரி உடச்சி விட்டுட்டிங்கன்னா உதிரியாக ஆகிடும். பாருங்கள், நீங்கள் கரண்டை போட்டு குழப்பினீங்கன்னா அதை உதிரியாக வராது, அப்படியே கொலன்னு போயிடும். கரண்டை போட்டு குழப்பக்கூடாது. இப்படி எடுத்து இப்படி உதிர்ச்சி பண்ணணும். இப்படி பண்ணணும்னா தான் அது நல்லா உதிரியாக வரும். உங்களுக்கு கரண்டை போட்டு குழப்பு கிண்டணும்னா உதிரி வராது. இந்த மாதிரி உதிரி வராது, நல்லா இருக்காது. கொலன்னு எல்லாம் இதாக களி மாதிரி ஆகிடும். அது வேக வச்சு தண்ணி வடிகட்டிட்டு ஒரு தட்டில் கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டு தடவி விட்டு அப்புறமா இதை எடுத்து கொட்டி ஆற வச்சுட்டு அப்புறம் தான் இந்த மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் இப்போ நான் காமிச்சதெல்லாம் போட்டோம்னா சூப்பராக வந்துடும். இந்த மாதிரி பாருங்கள், எப்படி உதிரியாக இருக்குது பாருங்கள், க்ளீனாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சு ஆஃப் பண்ண போகிறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சாப்பிட்டு நீங்களும் பாருங்கள், நல்லா வேணும், அழகாக இருக்குது. சாப்பிட்டு பாருங்கள், நீங்களும் செஞ்சு சூப்பராக இருக்கும். சூப்பர்.